அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது தலைப்புடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்கிறேன். தாய் மாமா வைப்பது தவப்பயன். இதுதான் இன்றைக்கி ஒரு தலைப்பு. உங்களுக்கு தாய் மாமா இருக்கிறாரா? ஒன்றா அல்லது இரண்டா? ஒன்றோ இரண்டோ மாமாக்கள் இருக்கின்றார்கள் என்றால் நீங்கள் புண்ணியம் செய்தவர்கள்தான். எனக்கு 4 அம்மான்கள் இருக்கிறார்கள். அப்போ நான் மிகவும் மிகுந்த தவப்பயன் செய்தவள் தானே. எப்போதோ ஒரு முறை பார்த்து கொண்டாலும், எப்போதும் உங்களுடன் தொடர்பில் இல்லாத போதும், முக்கியமான தருணங்களில் அவர்கள் அன்பு உங்களை ஆசீர்வதிக்கும். தாய்க்கு நிகர் தாய் மாமாக்கள் என்றால் மிக இல்லை. என்னுடைய மூத்த மாமா தெய்வ திரு சுப்பையா அவர்கள் காரைக்குடியில் திருக்குறள் கழகத்தை நிறுவியவர்களில் ஒருவர். 3வது மாமா லயன் திரு வெங்கடாச்சலம் இன்றும் அக்கழகத்தின் செயலாளராக பணியாற்றி வருடம் ஒரு முறை விழா நடத்தி அக்கழகத்தை உறுப்புடன் வைத்திருப்பவர்கள். மேலும் காரைக்குடி புத்தக திருவிழாக்கள் அதன் செயலாளராக திறம்பட நடத்துபவர்கள். 4வது மாமா நாணயம் திரு நாகப்பன் அவர்கள் பங்குச்சந்தையின் இயக்குநராகவும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிகளில் பங்குச்சந்தை பற்றிய நுண்ணிய தகவல்கள் அளித்தும் அது தொடர்பான கருத்தரங்குகள் நடத்தியும் சிறப்பாக செயலாற்றி வருகிறார்கள். இங்கே நான் சிறப்பாக குறிப்பிட வந்தது என் 2வது மாமா ஜோகூர் திரு ராமநாதன் அவர்களை பற்றி முன்பே சில முறை எழுதியும் சென்னை அவென்யூ, கொளத்தூர் டைம்ஸ் ஆகிய பத்திரிகைகளுக்காக பேட்டி எடுத்தும் வெளியிட்டுள்ளேன். வைரமுப்பட்டியில் நடந்த அவர்களின் பீமரத சாந்திக்கு வெளியிடப்பட்ட நூல் பற்றியும் அவர்களின் பண்பு நலன் பற்றியும் இங்கே எழுத விளைகிறேன். சிறுவயதில் எங்கள் ஐயாவுடன் மலேசியாவுக்கு சென்று வந்தவர்கள் அவர்கள். எங்கள் மாமா கல்லூரி படிப்பு சென்னை கிறிஸ்டியன் கல்லூரி, அது படிக்கிறதுக்காக தான் இந்தியா வந்தாங்க. அதன் பின் திரும்ப மலேயாவில் கெமிஸ்ட்ரி டீச்சராக பணிபுரிந்து அதன் பின் பல வருடங்கள் பணிபுரிந்து தாயகம் திரும்பி செபியின் அங்கத்தினராகி பங்குச்சந்தை வணிகம் செய்தார்கள். இப்போது கற்பித்தலை ஹாபியாக செய்து வருகிறார்கள். நிறைய பள்ளிக்கூடங்களுக்கும் புத்தகங்கள் பரிசளித்துள்ளார்கள். காரைக்குடி ராமநாதன் பள்ளி, கார்த்திகேயன் பள்ளிக்கெல்லாம் புத்தகங்கள் பரிசளித்து கார்த்திகேயன் பள்ளியில் அந்த அலமாரியெல்லாம் புத்தக அலமாரியெல்லாம் செப்பனிட்டு கொடுத்துருக்காங்க. அவர்கள் தங்களுடைய சாந்திக்காக ஒரு நூல் வெளியிட்டாங்க. இந்நூலில் தங்கள் பாரம்பரியத்தின் வேரும் விழுதும் பாட்டையா, அதுக்கு வலைச்சாரல்னு பேரிட்டிருக்காங்க. அதில் பாட்டையா, அப்பத்தா, தந்தையார், தாயார் தன்னை பற்றி மேலும் குடும்பம் பற்றி கூறியிருப்பதோடு சாந்திக்கான விளக்கம், மலேயாவின் கிட்டங்கி பற்றி கூறியிருப்பது சிறப்பு. தன்னை சார்ந்த தன் மனைவி சார்ந்த ஒவ்வொரு உறவினருக்கும் இந்நூலில் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள். அத்துடன் தன் சகோதர சகோதரிகள் பற்றியும் என்னை பற்றியும் கூறியிருப்பது மகிழ்வுக்குரியது. இந்த தொடர் முயற்சியாளர்கள் தொடர்ந்து எழுதி வருபவர்கள் என்ற காரணத்தினால் எங்களுக்கு, அதிலும் தொடர் முயற்சியாளர்கள் நாங்கள் தொடர்ந்து எழுதி வருவோம் என்ற காரணத்தினால் முன்னுரிமை கொடுத்திருக்கலாம். பெரியம்மா, அம்மா, மாமா ஆகியோரோடு என்னையும் இணைத்த அந்த அன்புக்கு தலை வணங்குகிறேன். நான் வலைத்தளத்தில் வெளியிட்ட கட்டுரை, மேலும் அவர்களின் பேட்டி கட்டுரைகளையும் அதில் வெளியிட்டுள்ளார்கள். நகரத்தார்களை குறித்து எழுதப்பட்ட நூல்கள், நகரத்தார் மரபு புலவர்கள், அவர்கள் இயற்றிய நூல்கள் என்று ஒரு இண்டெக்ஸ் கொடுக்கப்பட்ட ஆவணப்பதிவு மிக உபயோகமாக இருக்குது. அதில் தன் வலைத்தளத்தில் வெளியான முக்கியமான கட்டுரைகளை, அவையெல்லாம் என்னென்னா, மாணவர்களுக்கான நினைவு திறன் மேம்பாடு, தேர்வை எதிர்கொள்வது, பெற்றோர் கவனத்திற்கு, உடல் நலம், யோகா, ஆயுர்வேதம், மருந்து உங்களிடமே ஆகிய கட்டுரைகள் அனைவரும் வாசிக்க வேண்டியவை. மேலும் நிதி நிர்வாகம் பற்றிய, சேமிப்பு, நாணயங்கள் சேகரிப்பு ஆகிய கட்டுரைகளும், உலக சுற்றுலா பற்றிய கட்டுரைகளும் மிக பயன்மிக்கவை. என் மாமா மகள் வள்ளியம்மை சாத்தப்பன் தாய் தந்தைக்கு எழுதிய மனம் தொட்ட பாட்டுக்களும் பல நாட்கள் இவை வாட்ஸ்அப்பில் உலா வந்தன. என் பெரியம்மா இவர்கள் திருமணத்தின் பொழுது மற்றும் இப்பொழுதும் எழுதிய வாழ்த்துப்பாக்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஒரு முக்கிய விஷயம் சொல்ல வேண்டும். என் மாமாவின் ஹாஸ்யத்திறனும் சரளமான மொழித்திறனும் பற்றி 84 பக்கம் கொண்ட இந்த நூலை, இவை இரண்டுமே என்னை இந்த 84 பக்கம் கொண்ட இந்த நூலை ஒரே மூச்சில் விரும்பி வாசிக்க வைத்தன. எடுத்துக்காட்டு, யோகா செய்ய உட்காரும் பொழுதுதான் பலர் நமக்கு இழைத்த அநீதி ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அது படித்து சிரிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் தன் தாயார் மாமியார் சொல்லை கடைசி வரை மீறியதில்லை, மாமியாரும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கியதில்லை அப்படின்னு அவங்க அப்பத்தா பற்றியும் அம்மா பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. பெண் பீஷ்மராக வாழ்ந்த எங்கள் 2ஆம் கட்டி பாட்டி விசாலாட்சி அவர்கள் இப்படி நிறைய குழந்தைகள் வேணும் என ஆசைப்பட்டு எல்லா உத்தரத்திலும் தொட்டில் கம்பி வளையம் மாட்டிய நகரணக்கண மெய்யப்பையா பாட்டையா, தனது 3 வயது மகளுக்காக அலமேலு ஆயாவுக்காக டாய்ஸ் கார் வாங்கிய ஆராவையல் கருமுத்து வெங்கடாசலம் பாட்டையா,
அதே மகளுக்காக ஆறாவயலில் பெண் பிள்ளைகள் படிக்கும் பள்ளிக்கூடம் ஒன்றை நடத்தி அதில் ஆண்டு விழாவும் எடுத்திருக்கிறார்கள் என்பது படித்து உள்ளம் நெகிழ்ந்தேன். 2ஆம் கட்டு பாட்டு என்றால் கம்பீரம், அலமேலு ஆயா என்றால் அன்பு, அதீத அன்பு. இம்மாதிரி ஆவணப்பதிவுகள் நமக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவசியம். இதையெல்லாம் விட எங்கள் ஐயா வள்ளியப்பையா பற்றி என் மனதில் கொஞ்சம் அச்சமும் பயமும் விளக்கமும் உண்டு. ஏனெனில் எங்கள் அப்பத்தா விட்ட ஐயா அருணாசல ஐயா அன்பாலேயே செய்த மனிதர். ஆனால் ஆயா விட்ட ஐயா கண்டிப்பானவர்கள். எல்லாவற்றிலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. மேலும் வார்த்தைகள் வெட்டு 1 துண்டு 2 என்றுதான் என்ற அவர்களுடைய பழக்கமே. அவர்கள் சொன்னால் சொன்னது தான். ஐயா அதற்காவது கோபித்து கொண்டால் நான் எனது அப்பாவிடம் குறைப்பட்டுக் கொள்வேன். ஐயாவுக்கு பாசம் இல்லை, பேரன் பேத்திகளால் நடத்தவில்லை, அவர்கள் சொல்லும் வேலையை திறம்பட செய்ய வேண்டும், அவ்வளவுதான். ஐயா ரொம்ப கடுசு என்று. அதற்கு என் அப்பா சொல்வார்கள், ஆத்தா ஐயா பிறந்தவுடனே ஆத்தா இல்லை, அப்பச்சி ஐயாவுக்கு 3 வயதாகும்போது இறந்து விட்டார்கள். சின்ன வயதிலேயே மலையாவுக்கு தனியாக கொண்டு வைக்க சென்றார்கள். எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் கடந்து வந்தவர்கள். அதனால் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் கடுசெல்லாம் இல்லாத்தா, சுபாவமே அப்படி. பெரியவர்களை நாம தான் பணிஞ்சு போகணும். அப்போதெல்லாம் சரி என்று கேட்டுக்கொண்டாலும் மாமாவின் ஐயா பற்றிய விவரமான பதிவு என்னுள் எதிர்மறை சிந்தனைகளை மாற்றிவிட்டது. ஐயா பற்றிய அற்புதமான விவரங்களை கூறியிருந்தார்கள் மாமா அதில். அதற்கு மிக நான் நன்றி சொன்னேன். இம்மாதிரி ஆவணப்பதிவுகள் ஒவ்வொரு குடும்பத்தாரும் தங்கள் முன்னோர்கள் பற்றி எழுதப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிவிட்டது அவருடைய நூல். லைஃப்ஸ் ட்ரெஷர் ஆர் பீப்புள் டுகெதர், லைஃப்ஸ் ட்ரெஷர்ஸ் ஆர் பீப்புள் டுகெதர் என்பது அவர் மெயிலில் தொடர்ந்து வரும் வாசகம். அதை மெய்ப்பித்து விட்டது அவரது நூலும். வாழிய நலம், வாழ்க வளமுடன். தாய்மாமா வைப்பது தவப்பயன், அதிலும் நீங்கள் 4வரும் வைத்தது எனது பெரும் பேறு. அன்பும் நன்றியும் பெருமையுமாக உங்கள் அன்பு மருமகள் தேனம்மாள் லட்சுமணன் அப்படின்னு உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். பிளாக்லையும் போட்டிருந்தேன். இந்த அப்புறம் தனது பீமரத சாந்தியின் போது எந்த விதமான பரிசு பொருட்களும் ஏற்கப்பட மாட்டாது என இன்விடேஷனில் குறிப்பிட்டதுடன் சால்வை சந்தனமாலை கூட ஏற்காமல் அத்தொகையை அன்னதானம் செய்யவோ ஊனமுற்றோர் இல்லத்துக்கு வழங்கவோ சொல்லி குறிப்பிட்டிருந்தார்கள். அதற்கும் தனி பாராட்டு. சும்மாவின் மாமா ராமா blogspot.com, இந்தியா விசிட்டிங் அமெரிக்கா blogspot.com, எக்ஸாம் டெக்னிக்ஸ் blogspot.com, இந்தியன் காயினிக் கலெக்ஷன் blogspot.com, சென்னை சங்சார்நெட் இன் கேகேடி எஸ்பிவிஆர் ஆகியன அவர்களின் வலைப்பதிவுகள். அதனால் நிச்சயமாக அவங்களுக்கு பற்றி ஹைரோப்பான்னு ஒன்று, அவரோட ஐரோப்பா டூரு, கருத்துக்கள், ஆலோசனைகள், அப்புறம் அவங்க எங்கள் மாமாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிறைய பதிவுகள் எழுதியிருக்கேன். நிச்சயம் நீங்கள் உங்கள் மாமாலாம் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் உங்களை செரிஷ் பண்ணுங்கள், கொண்டாடுங்க. தாய்க்கு அடுத்தது தாய் மாமா தான் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தாய் மாதிரியே சிந்திக்கக்கூடியவர்கள். நன்றி.